ஸாத் என்ற சூராவில் நபியுல்லா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு பேசப்படுது. இங்கே மாத்திரமல்ல, குர்ஆன்ல மற்ற இடங்களிலேயும் அய்யூப் நபியினுடைய வரலாறு சொல்லப்படுது. நபிமார்களிலேயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கிற பொழுது அதில் முக்கியமாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு என்பது உண்மையிலே பிரமிக்க வைக்கும். சபுர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, பொறுமை. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவோம். பொறுமைனா என்ன அப்படிங்கிறத நிதர்சனமாக நான் பொறுமைசாலி தான், பொறுமையா இருந்துக்கிடுவேன் என்று சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே பொறுமைங்கிறது என்னங்கிறத அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா